அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது, நம்ம நிறைய கோயில்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது பொதுவாக ஊர் கோயில், குடும்ப கோயில், பெரிய குடும்ப கோயில், இப்படி 3 வகையாக நம்ம அந்த கோயிலை பிரித்துக் கொள்ளலாம். அதாவது ஊர் கோயில் என்பது நம்ம முன்னாடி, அதாவது நம் முன்னோர்கள் வழிபட்டு குடும்ப கோயிலாக இருந்து அவர்கள் குடும்பம் பெரிதாக 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 மற்ற அனைத்து ஜாதியினர்களும் அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொள்வது. அதாவது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்களும் அந்த கோயிலானதை மிக முக்கியமாக பார்ப்பார்கள். ஏனென்றால் அது ஊர் கோயிலாக இருக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியான கோயிலாக இருக்கும். அப்படி ஊர் கோயில் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். அதே போல் குடும்ப கோயில். குடும்ப கோயில் என்பால் பெரிய குடும்பம் கோயில், சிறிய குடும்பங்கள். சிறிய குடும்பம் என்றால் 1 வீடு, 2 வீடு, 4 வீடு, இந்த மாதிரிப்பட்ட சிறிய குடும்பமாக பார்த்துக் கொள்ளலாம். பெரிய குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பம், 200 குடும்பம், 300 குடும்பம் வரை இருக்கும். அதுவும் குடும்ப கோயிலாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோயில்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க இருப்பது பத்ரகாளி கோயில், துர்க்கை கோயில், ஒரே கோயிலில், அதாவது ஒரே காம்பவுண்டில் வரக்கூடிய கோயில். அதாவது பத்ரகாளி, துர்க்கை, சாமுண்டீஸ்வரி, இப்படி ஒரு 3 தெய்வத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 3 தெய்வத்தை எடுத்துக்கொள்ளும் போது இதில் பத்ரகாளியை நம் மெயின் மூர்த்தியாக, அதாவது மூலமூர்த்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த மூலமூர்த்தியாக பார்க்கக்கூடிய அந்த கோயிலில், பத்ரகாளியை நம் மூலமூர்த்தியாக பார்க்கக்கூடிய கோயிலில் துர்க்கையும் இருக்கிறாள், அதே போல் சாமுண்டீஸ்வரியும் இருக்கிறாள். ஒரு சந்தேகம் நிறைய நபர்கள் என்னிடம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பத்ரகாளியும் இருக்கிறாள், துர்க்கையும் இருக்கிறாள், சாமுண்டியும் இருக்கிறாள், எல்லாம் ஒரே சக்தி தானே, எல்லாமே பராசக்தி தானே அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 3 பேருமே ஒரே சக்தி தான், பராசக்தி தான், பராசக்தியினுடைய அம்சம்தான். இதில் யாரு பெரியவள் யாரு சிறியவள் என்ற ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. அதாவது பத்ரகாளி அப்படி பெரியவள், துர்க்கை பெரியவள், சாமுண்டி பெரியவள் அப்படி கிடையாது. இந்த 3 பேருமே ஒரே சக்தி தான், ஒரே பராசக்தியினுடைய அம்சத்தில் பிறந்தவள் தான். அதே போல் பத்ரகாளி ஒரு இருக்கக்கூடிய மூலமூர்த்தியா இருக்கக்கூடிய கோயிலில் துர்க்கை கோயில் வேணுமா வேண்டாமா அப்படி என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதாவது துர்க்கையினுடைய அம்சம் பத்ரகாளியில் அடங்கும், அது நம்ம தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதே போல் சாமுண்டீஸ்வரியினுடைய சக்தி பத்ரகாளியில் அடங்கும். அப்படி இருக்கும்போது பத்ரகாளியை மட்டும் நாம் வைத்து வழிபடலாமா என்று கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழிபடலாம். ஏன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா, துர்கா கோயில் இருக்கக்கூடிய கோயில் மட்டும்தான் துர்கா பூஜை நடத்த வேண்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். துர்கா பூஜை என்றால் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கா பூஜை நடத்துவாங்க. அது ஒரு வழக்கமாக நம் முன்னோர்களே அது வழிபட்டு வந்தார்கள். அதை நம்ம பத்ரகாளி, துர்கா கோயில் இல்லை, பத்ரகாளியில் வழிபடலாம், நிச்சயமாக வழிபடலாம். பத்ரகாளிக்கும் துர்க்கைக்கும் எந்த வேறுபாடுகளும் எல்லாமே பராசக்தியினுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் தான். அதனால் பத்ரகாளி இருக்கக்கூடிய கோயில், துர்கா கோயில் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தேவையில்லை. ஏனென்றால் பத்ரகாளியில் துர்க்கை அடங்குவாள். அதே போல் சாமுண்டீஸ்வரி, இந்த சாமுண்டீஸ்வரி பத்ரகாளி மெயின் மூர்த்தியாக இருக்கக்கூடிய கோயில் சாமுண்டீஸ்வரி வேணுமா என்று கேட்டீங்கன்னா அதுவும் பத்ரகாளியில் அடங்கும். அப்படி இருக்கும்போது தனி ஒரு சன்னதி தேவையில்லை. தனி சன்னதி இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் வருத்தப்படவும் தேவையில்லை. ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நம் வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய வேளையில் செலவு அதிகம், அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது தனி குடும்பமாக இருக்கிறால் செலவு கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்கும் அப்படின்னா, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய வேளையில் நாம் அனைவரும் சந்தோஷமாகவும் அனைவரும் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நபர்களாகவும் நாம் இருப்போம். அதே போல்தான் நம் ஒரு காம்பவுண்டுக்கு உள்ளே பத்ரகாளி, சாமுண்டீஸ்வரி, துர்க்கையும் இருக்கிறார்கள். 3 பேரும் 3 சக்தி தான், அதுவும் பராசக்தியினுடைய அம்சம்தான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் 3 பவரையுமே 3 சக்தியுமே தனித்தனியாக நாம் வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது ஊர் கோயிலாக இருந்தால் எந்த தவறும் இல்லாமல் நாம் வைத்துக் கொள்ளலாம், வழிபட்டுக் கொள்ளலாம். இது ஒரு குடும்ப கோயிலாக இருந்தால் தேவையில்லாத நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை வழிவகுக்கும். ஏனென்றால் செலவு அதிகம்.
அதாவது ஒரு ஒரு பத்ரகாளிக்கு செய்யக்கூடிய அதே பணிவிடையை துர்க்கை அம்மாவுக்கு செய்ய வேண்டும், அதே போல் சாமுண்டீஸ்வரிக்கும் செய்ய வேண்டும். அதை நாம் பிரித்து ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய பிரித்து கொடுத்தால் அவர்கள் மாறி மாறி ஒரு மன வருத்தத்திற்கு உள்ளாக நேரிடும். அது எப்படி என்றால், இப்போ ஒரு நபர்கள், இப்ப நம்ம 3 பேருக்கும் ஒரே பணிவிடை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இதில் நாம் வழிபடக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 20 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு நபருக்கு மனதில் தோன்றினால் மதி, பத்ரகாளிக்கு இவர்கள் நன்றாக பண்ணுகிறார்கள், நன்றாக பூஜை செய்கிறார்கள், துர்க்கைக்கு அப்படி பண்ணவில்லை, சாமுண்டீஸ்வரிக்கு பண்ணவில்லை, இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடிய வேளையில் நமக்கு மட்டுமில்ல தெய்வத்துக்கும் மிகப்பெரிய சஞ்சலத்தை உண்டாக்கும். அப்படி சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடிய வேளையில் நமக்கு மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய சக்தியானது மிக குறைவான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய வேளையில் நாம் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வழிவகுக்கும். அப்படி இதனால் தான் குடும்ப கோயிலாக இருக்கக்கூடிய கோயிலில் நாம் மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய பத்ரகாளியை மட்டும் வச்சு வழிபட்டாலே போதுமானது, மிக சிறந்ததாக இருக்கும். இல்லை ஏற்கனவே எங்களுக்கு துர்க்கையும் இருக்கிறது, சாமுண்டீஸ்வரியும் இருக்கிறது, அப்படி அதை நம்ம என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 12 வருடமோ 20 வருடமோ வரக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தில் நீங்கள் அதை இடித்து மாத்துங்கள் என்று சொல்ல செய்யக்கூடாது. அதை இடித்து மாற்றக்கூடாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே வைத்து விட்டோம். அதனால அதை சிறிதாக வைத்து வழிபட வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் புதிதாக வைக்கக்கூடிய நபர்கள் பத்ரகாளி தான் மூலமூர்த்தி, பத்ரகாளி மட்டும் கோயிலை வைத்து சாமுண்டீஸ்வரிக்கும் துர்கா தேவிக்கும் என்ன செய்து கொள்ளலாம்? சங்கல்பித்து பத்ரகாளியினுடைய அம்சத்தில் சேர்த்து விடலாம். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.